Assalamu alaikum. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷால்லா இன்னைக்கு பார்க்க போற சப்மிட்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆர்டிக்கல் மார்ச் 2026 எடிஷன் டைட்டில்ட் அமாங் ஹிஸ் ப்ரூஃப்ஸ் நைட் அண்ட் டே. அவருடைய சான்றுகளில் உள்ளவை இரவும் பகலும். அந்த வாக்கியம் அவருடைய சான்றுகளில் உள்ளவை அப்படின்றது குரான்ல 11 வாட்டி அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. சான்று அப்படின்றது வந்து இன்னும் நிறைய வாட்டி சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வாக்கியம் வந்து 11 வாட்டி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு எண்ணற்ற சான்றுகளை காமிச்சிருக்காங்க. அதுல வந்து குரான்ல சொல்றாங்க திருமணம் வந்து ஒரு சான்று அப்படின்னு. அது சூரா 30 வசனம் 20, 21 பாக்குறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருமணம் ஒரு தெய்வீக சட்டம். உங்களை அவர் தூசியிலிருந்து படைத்திருப்பதும் பின்னர் நீங்கள் இனவிருத்தி செய்கின்ற மனிதர்களானதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். நீங்கள் ஒருவரை கொன்று மற்றவர் மன அமைதியும் மற்றும் திருப்தியும் அடைவதற்காக உங்களிலிருந்தே உங்கள் வாழ்க்கை துணைகளை அவர் படைத்திருப்பதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். மேலும் உங்கள் இதயங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணைகளின் பால் அன்பையும் மேலும் அக்கறையையும் அவர் அமைத்தார். இதில் சிந்திக்கின்ற மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பும் மேலும் உங்களுடைய மொழிகளிலும் உங்களுடைய நிறங்களிலும் உள்ள வேறுபாடுகளும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். இவற்றில் அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் உள்ளன. இரவு பொழுதில் அல்லது பகலில் நீங்கள் உறங்குவதும் மேலும் அவருடைய வாழ்வாதாரங்களை தேடி நீங்கள் வேலை செய்வதும் அவருடைய சான்றுகளில் உள்ளவை ஆகும். இதில் செவியேற்க இயலும் மக்களுக்கு போதுமான சான்றுகள் உள்ளன. இந்த வசனங்கள்ல பார்த்தோம்னா கடவுள் நம்ம கிட்ட சொல்றாங்க நமக்குள்ள இருக்கிற வேறுபாடுகளும் அவருடைய சான்றுகள்ல ஒன்னா இருக்கு. நம்ம தூங்கி எந்திரிக்கிறது எல்லாமே வந்து கடவுளுடைய சான்றுகள்ல உள்ளதா இருக்கு. இன்னும் மற்ற விஷயங்கள் குரான்ல சொல்றது இந்த பூமியில உள்ள விஷயங்கள், இந்த மழையா இருக்கட்டும், அது வந்து சூரா 41, 39 சொல்றாங்க. காற்று, கடல்ல போற கப்பல், விலங்குகள், இந்த பூமியை சுற்றி திரிகிற விலங்குகள், இடி, மின்னல், பூமி எப்படி கடவுளுடைய சொல் கேட்டு அது வந்து நிக்குது, விண்வெளியில வந்து அல்லாஹ் எப்படி அதை தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்றது எல்லாமே வந்து கடவுளுடைய சான்றுகள்ல உள்ளவையா இருக்கு. இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் வந்து அவருடைய ஃபேவரட் சான்று, கடவுளுடைய சான்றுகள்ல அவருடைய ஃபேவரட் அப்படின்றதுக்கு வந்து சன்செட் சொல்லி அதோட ஒரு இமேஜ் போட்டிருக்காரு. சூரா 10 வசனம் 6. நிச்சயமாக இரவு மற்றும் பகலின் மாற்றங்களிலும் மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் கடவுள் படைத்தவற்றிலும் நன்னறியாளர்களான மக்களுக்கு சான்றுகள் இருக்கின்றன. நம்ம வந்து இரவும் பகலும் மாறி வர அதையே வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது, அவருடைய படைப்பு வந்து எப்பேற்பட்டது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த இரவையும் பகலையும் ஒண்ணுமே இல்லாத ஒரு இதுல இருந்து கடவுள் வந்து படைச்சிருக்காரு. அவருடைய சிஸ்டம் படி பூமியில வந்து பூமியோட பாதி வந்து இருளாவும் பாதி வந்து வெளிச்சமாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து படைச்சிருக்காரு. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ல போகும்போது வந்து தெரியும், ஒரு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி இல்லை கான்டினென்ட் மாறும்போது தெரியும். அதில் வந்து அந்த ஃப்ளைட் மேப்பில் எங்கே இரவு இருக்குது எங்கே பகல் இருக்குது அப்படின்றத வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து அப்படி நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளுடைய தொழுகையை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்றதுக்காக நம்ம வந்து டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம சீசன்ஸ் பொறுத்து வேற இது மாறும். பனிக்காலத்தில் பார்த்தோன்னா மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியரில் பூமியில் வந்து மேலே இருக்கிற பகுதிகளில் வந்து நாள் வந்து சின்னதாகவும் இரவு நேரம் வந்து அதிகமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் ஆஸ்திரேலியா மாதிரி கீழே இருக்கிற பகுதியில் பார்த்தோன்னா நாட்கள் வந்து பெருசாக இருக்கும். அதே வந்து பூமி அதோட ஆக்சிஸில் சுழறும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே வரும். பிப்ரவரி அந்த மாதிரி டைம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நாட்கள் வந்து இன்னும் நீளமாக ஆகிட்டே போகும். அதே மாதிரி மே, ஜூன் அந்த மாதிரி டைம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூடாக இன்னும் நீளமான நாட்கள் வந்து வரும். இன்னும் அலாஸ்கா, ஸ்வீடன் அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து
நைட்டே வந்து நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப குறுகிய நேரத்துக்கு தான் வந்து அங்கே இரவு இருக்கும். இது வந்து கடவுளுடைய ஒரு மாபெரும் பரிசா இருக்கு நமக்கு. இந்த சீசன்ஸ் வந்து மாறி மாறி வரலன்னா நம்ம வாழ்க்கையே எவ்வளோ போரிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம வந்து அந்த காலத்தை வச்சும் நாள் எவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்றத வச்சும் தான் நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து பிளான் பண்ணி செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செடி நடுறது, அறுவடை செய்கிறது, அது எல்லாமே வந்து நாட்கள் எப்போ நீளமாக இருக்கோ அப்போது அந்த டைமில் வந்து பார்த்து செய்வாங்க. அதே மாதிரி நாள் வந்து குட்டியாக இருக்கும், ரொம்ப கோல்டான டைமில் வந்து நம்ம உள்ளே வீட்டுக்குள்ளே இல்லை இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் எது செய்ய முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சம்மர் வந்துச்சுன்னா ஸ்விம்மிங் போகிறது, வின்டர் வந்துச்சுன்னா அந்த வின்டரில் ஸ்கீயிங் பண்ணுறது, ஸ்ப்ரிங் ஆச்சுன்னா அது வந்து புதுசாக பூக்கள் வந்து அப்போ தான் பூக்க ஆரம்பிக்கும். அதே ஆட்டம் ஆச்சுன்னா மரம்லாம் இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலரில் மரூன் கலரில் அப்படின்னு மாறுறதை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே கடவுள் நமக்காக ஆக்கி வச்சுருக்காங்க. அண்ட் வந்து இது எல்லாமே அவருடைய சான்றுகளில் உள்ளவையாக இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அந்த சப்டைட்டில் வந்து குரானில் நம்ம பார்க்கலாம், இன்ஃபைனைட் பிளெஸ்ஸிங்ஸ் ஃப்ரம் காட், கடவுளிடமிருந்து எண்ணற்ற அருட்கொடைகள் அப்படின்னு. அதில் வந்து கடவுள் அவருடைய சிஸ்டம் அவர் எப்படி படைச்சு வச்சிருக்காரு அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாரு. அவர் நினச்சிருந்தாருன்னா வேற மாதிரி படைச்சிருக்கலாம், ரொம்ப போரிங்காக எதுவுமே இல்லாமல் நம்ம டெஸ்ட்டுக்கு தானே வந்தோம், அதுக்கு மட்டும் ஒரு பேசிக்கான சிஸ்டம் வந்து அவர் படைச்சிருக்கலாம். ஆனால் வந்து அப்படி அவர் படைக்கலை. இன்ஷால்லா இப்போ சில வசனங்களை பார்ப்போம். சூரா 25 வசனம் 45. கடவுளிடமிருந்து எல்லையற்ற அருட்கொடைகள். உம் ரட்சகர் எவ்வாறு நிழலை வடிவமைத்துள்ளார் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அவர் நாடியிருந்தால் அதனை அவர் நிலையானதாக ஆக்கியிருக்க முடியும். அப்போது நாம் அதற்கேற்றவாறு சூரியனை வடிவமைத்திருப்போம். ஆனால் அதனை மெதுவாக நகரும்படி நாம் வடிவமைத்தோம். அவர்தான் ஒரு போர்வையாகவும் மேலும் நீங்கள் உறங்கி ஓய்வெடுப்பதற்காகவும் இரவை வடிவமைத்தவர். மேலும் பகலை ஒரு மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்புதலாக அவர் ஆக்கினார். சூரா 28 வசனம் 72-73. மீண்டும் உயிர்ப்பித்தெழுப்பப்படும் நாள் வரை கடவுள் பகலின் ஒளியை நிலைத்திருக்க செய்துவிட்டால் கடவுளை விடுத்து எந்த தெய்வம் உங்களுடைய ஓய்விற்கென ஒரு இரவை உங்களுக்கு வழங்க முடியும்? நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூறுவீராக. நீங்கள் நன்றியுடையவராய் இருக்கும் பொருட்டு இரவு பொழுதில் ஓய்வெடுப்பதற்காகவும் பின்னர் பகற்பொழுதில் அவருடைய வாழ்வாதாரங்களை தேடுவதற்காகவும் இரவையும் பகலையும் அவர் உங்களுக்காக படைத்திருப்பது அவரிடமிருந்துள்ள கருணையே ஆகும். நம்ம நினைச்சு பார்க்கணும், பூமி வந்து விடாம சுத்திக்கிட்டே இருக்கு. அது வந்து டக்குன்னு நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு. நம்மளுடைய மொத்த அட்மாஸ்பியரே வந்து பூமியை விட்டு வெளியே போயிடும். பூமி நின்றுச்சுன்னா அது சுத்த கண்டினியூ ஆச்சுன்னா மேலே இருக்க எல்லாமே வந்து அப்படியே வெளியே போயிட்டு எர்த் மேலே, நம்ம பூமி மேலே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே க்ளீனாக ஸ்வீப் ஆயிரும். நம்ம வச்சிருக்க வீடு, மரங்கள், மக்கள் எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து அப்படியே வீசி எறியப்படும். ஆனால் கடவுள் வந்து அதை நம்மளுக்கு தொடர்ந்து சுழற வச்சிருக்காரு, அதே மாதிரி சுத்தமும் வச்சிருக்காரு. ஆனால் வந்து இப்போ அப்சர்வ் பண்ணி பார்க்கறதுல வந்து அந்த சைக்கிள் வந்து நாளாக டைம் வந்து கம்மியாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூணோட தாக்கத்தால், மூணு தான் வந்து நம்ம கடலில் அலை வர்றதுக்கெல்லாம் ஒரு காரணமாக இருக்குல்ல, அதனால வந்து நாட்கள் வந்து முன்னாடி இருந்ததோட இப்போ வந்து கொஞ்சம் நீந்துட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாமிக் கிளாக்ஸ் படி இப்போ இருக்கிற நாள் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி நாள் வந்து என்ன லென்த்தில் இருந்துச்சோ அதை விட 1.7 மில்லி செகண்ட் வந்து கூடியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் கிடையாது. அதை நினச்சி நம்ம இப்போ கவலைப்படவும் தேவையில்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வந்த இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துறது, இந்த இரவு மற்றும் பகல் அப்படின்ற பரிசுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா நம்ம சும்மா டெய்லியும் வெளியே போய் சன்செட்டை பார்த்தா போதும், அது எவ்வளவு அழகா இருக்கு. அதை சுற்றி உள்ள மேகங்களோட அவ்வளவு அற்புதமான கலர்ஸ்ல, நிறங்கள்ல வந்து
அந்த இருள் ஒளி கொஞ்சம் கொஞ்சமா போய் இருள் வர்றது வந்து அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்க. நம்ம வந்து சும்மா ஒரு இருட்டா இருக்கிற ரூம்ல லைட் போட்டாலே நம்மளுக்கு தெரியும், டக்குன்னு வந்து ரூமே வந்து வெளிச்சமாயிரும். அதே மாதிரி அதை ஆஃப் பண்ணா டக்குன்னு வந்து அது இருட்டாயிரும். ஆனா வந்து அந்த இருள்ல இருந்து ஒளி வரதோ இல்லை அந்த ஒளியில இருந்து இருள் வரதோ சன்ரைஸ் அண்ட் சன்செட் அப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆகிறது வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். சூரா 31:29. கடவுள் மட்டுமே வழிபட தகுதியானவர். கடவுள் இரவை பகலினுள் ஒன்று சேர்க்கின்றார், மேலும் பகலை இரவினுள் ஒன்று சேர்க்கின்றார் என்பதையும், மேலும் சூரியனையும் சந்திரனையும் உங்களுடைய பணிக்கென ஆக்கியிருக்கின்றார் என்பதையும், ஒவ்வொன்றும் அதன் சுற்றுப்பாதையில் குறிப்பிட்டதொரு வாழ்க்கை தவணைக்கென ஓடிக்கொண்டிருக்கின்றன என்பதையும், மேலும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் நன்கு அறிந்தவராக இருக்கின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? சூரா 35:13. அவர் பகலிற்குள் இரவை ஒன்று சேர்க்கின்றார், மேலும் இரவிற்குள் பகலை ஒன்று சேர்க்கின்றார். முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு கால அளவிற்கு ஓடும்படியாக சூரியனையும் மற்றும் சந்திரனையும் அவர் படைத்துள்ளார். உங்கள் இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர். அரசுரிமை அனைத்தும் அவருக்கு உரியது. அவருடன் நீங்கள் அமைத்துக் கொள்ளும் எந்த இணை தெய்வமும் ஒரு விதையின் ஓட்டளவிற்கு கூட சொந்தமாக கொண்டிருக்கவில்லை. சூரா 39:5. பூமியின் வடிவம். வானங்கள் மற்றும் பூமியை சத்தியத்துடன் அவர் படைத்தார். அவர் இரவை பகலின் மீது உருட்டுகின்றார், மேலும் பகலை இரவின் மீது உருட்டுகின்றார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் ஒரு அளவிற்குட்பட்ட காலத்திற்கு ஓடும்படியாக அவர் ஆக்கினார். நிச்சயமாக அவர்தான் சர்வ வல்லமையுடையவர், மன்னிப்பவர். சூரா 10:67. அவர்தான் இரவை உங்கள் ஓய்விற்கென ஆக்கினார், மேலும் பகலை ஒளியூட்டப்பட்டதாக ஆக்கினார். கேட்கக்கூடியவர்களுக்கு இவற்றில் சான்றுகள் உள்ளன. சூரா 12:105. வானங்கள் மற்றும் பூமியில் எத்தனையோ சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன, ஆனால் கவனமின்றி அவர்கள் அவற்றை கடந்து செல்கின்றனர். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குரான்ல வந்து அந்த வசனங்களை படிக்கிறப்போ இதெல்லாம் வந்து கடவுளுடைய சான்றுகளை பற்றி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துதோ அதை படிக்கிறப்போ நம்ம வந்து அதற்காக நன்றி செலுத்தணும். சொல்லப்போனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே, இந்த பூமியே அவருடைய சான்றுகளில் உள்ளதாக தான் இருக்குது. இப்படி பார்த்தோன்னா நம்ம எப்போவுமே எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ ஒவ்வொன்றையும் நினச்சி கடவுளுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும். எப்போதும் கவனம் இல்லாமல் நம்ம வந்து இருந்துடக்கூடாது. இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் பேர் லிடியா. இதே எடிஷனில் வந்து இன்னொரு குட்டியான ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது, அதையும் இன்ஷால்லா பார்ப்போம். அதோட தலைப்பு வந்து டவுட், சந்தேகம். மனிதர்களாகிய நம்மளுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு. அதுல வந்து ரொம்ப காமனான ரொம்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்னா கடவுளுடைய இருப்பை பத்தின சந்தேகம் தான். ஆக்னாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஷோரா தெரியல அப்படின்னு அவங்க ஒத்துப்பாங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறவங்க. ஏத்திஸ்ட் அப்படின்றவங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றவங்க, கடவுளோட இருப்பை வந்து மறுக்கிறவங்க. சூரா 14:10. நமது பெற்றோர்களை கண்மூடி பின்பற்றுதல் ஒரு மாபெரும் மானிட சோகம். அவர்களுடைய தூதர்கள், வானங்கள் மற்றும் பூமியை துவக்கியவரான கடவுளை பற்றியா நீங்கள் சந்தேகங்கள் கொள்கின்றீர்கள்? உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காகவும் மேலும் உங்களை மீட்டுக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் அளிப்பதற்காகவும் மட்டுமே அவர் உங்களை அழைக்கின்றார் என்று கூறினார்கள். அவர்கள், எங்கள் பெற்றோர்கள் வழிபட்டு வந்த வழிமுறையை விட்டும் எங்களை தடுக்க விரும்பும் நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் என்பதை விட அதிகமாக எதுவும் இல்லை. ஆழ்ந்த அதிகாரம் எதையேனும் எங்களுக்கு காட்டுவீராக என்று கூறினார்கள். நம்ம வந்து மக்களோட சந்தேகங்களை எப்படி நம்ம கையாள்றது அப்படின்னு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். சூரா 8:49. நயவஞ்சகர்களும் தங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் கொண்டிருப்பவர்களும் இம்மக்கள் தங்கள் மார்க்கத்தால் ஏமாற்றப்பட்டு விட்டனர் என்று கூறினார்கள். ஆயினும் கடவுளிடம் ஒருவர் பொறுப்பை ஒப்படைத்தால்
பின்னர் கடவுள் சர்வ வல்லமையுடையவர், ஞானமிக்கவர். எப்பவுமே ஏத்திஸ்டோட, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட நான் பேசும்போது என்னோட பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு கடவுள் இருக்கு. பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்களுடைய ஈகோ, அவங்களுடைய அகந்தையும் தான் அவங்களுடைய தெய்வமா இருக்கு. அதுதான் நிஜமான கடவுளை நம்புறதுல இருந்து அவங்கள தடுக்குது. குரான்ல கடவுள் நமக்கு நினைவூட்டுறாங்க, கடவுள் மேல நம்ம நம்பிக்கை வச்சா போதும், கடவுள் யாரு வழிகாட்டுதலுக்கு தகுதியானவங்களோ அவங்கள வழி நடத்துவாரு, நம்மளால யாருமே வழி நடத்த முடியாது. சூரா 28 வசனம் 56. கடவுள் மட்டுமே வழி நடத்துகின்றார். நீர் நேசிப்பவர்களை எல்லாம் உம்மால் வழி நடத்த முடியாது. கடவுள் ஒருவர் மட்டுமே அவருடைய நாட்டத்திற்கிணங்கவும் மேலும் அவருடைய அறிவிற்கிணங்கவும் வழிகாட்டுதலுக்கு தகுதியுடையவர்களை வழி நடத்துகின்றவர். இன்னொரு பொதுவான சந்தேகம் மக்கள் வச்சிருக்கிறது கடவுள்கிட்ட இருந்து வந்த வெளிப்பாடுகளை பத்தி. சில நேரங்கள்ல நம்ம பார்க்கலாம், அப்பா அம்மா அவங்களோட பசங்கள்ட்ட எதனா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சொல்றேன் நீ செய்யு அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நினைச்சிருந்தாருன்னா அவரும் நான் சொல்றேன் நீ செய்யு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் சும்மா என்னை என் மேல நம்பிக்கை வை, கண்மூடித்தனமா என் மேல நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நம்முடைய கடவுள் நமக்கு தூதர்கள் அனுப்பிச்சிருக்காங்க, சான்றுகளோட அவங்க வந்தாங்க. எந்த சம்பளமும் நம்ம கிட்ட கேட்காம அந்த தூது செய்தியை நம்மள்கிட்ட கொண்டு சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுத்தி பார்க்குறோம், அவ்வளவு எண்ணற்ற சான்றுகள் நமக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு வேதங்களையும் அவர் அனுப்புறாரு. இது எல்லாத்துக்கும் மேல குரான் கடவுள்கிட்ட இருந்து வந்ததுதான் அப்படின்றதுக்கான தவிர்க்க முடியாத, எதிர்க்க முடியாத ஒரு சான்றை நம்ம கிட்ட அல்லாஹ் கொடுத்திருக்காங்க. சூரா 11 வசனம் 17. குரானின் கணித குறியீடு. தங்கள் இரட்சகரிடமிருந்து உறுதியான சான்று கொடுக்கப்பட்டு அவரிடமிருந்து ஒரு சாட்சி மூலம் எடுத்துரைக்கப்பட்டு மேலும் இதற்கு முன்னர் மோசஸின் புத்தகம் ஒரு முன்மாதிரியாகவும் ஒரு கருணையாகவும் அமைந்ததே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வார்கள். பல்வேறு பிரிவினரில் உள்ள நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை நரகம் அவர்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்றது. எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டாம், இது உமது இரட்சகரிடமிருந்துள்ள சத்தியமாகும். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் நம்ப மறுக்கின்றனர். இந்த சந்தேகத்திற்கு எதிரானது எது அப்படின்னா உறுதிப்பாடு. உறுதிப்பாடு பற்றிய சில வசனங்களை இப்ப பார்ப்போம். மறு உலகத்தை பத்தின உறுதிப்பாடு. சூரா 2 வசனம் 4. மேலும் அவர்கள் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் நம்பிக்கை கொள்வார்கள். மேலும் மறு உலகை குறித்து அவர்கள் பரிபூரணமான உறுதியோடு இருப்பார்கள். அடுத்து கடவுளின் சட்டங்களை பற்றி உறுதிப்பாடோடு இருக்கிறது. சூரா 5 வசனம் 50. அவர்கள் அறியாமை காலத்தின் சட்டங்களை ஆதரிக்க நாடுகின்றார்களா? உறுதியை அடைந்து விட்டவர்களுக்கு கடவுளுடைய சட்டத்தை விட யாருடைய சட்டம் சிறந்தது? அடுத்து நம்மளுடைய இரட்சகரை நம்ம சந்திப்போம் அப்படின்றத பற்றிய உறுதிப்பாடு. சூரா 13 வசனம் 2. கடவுள்தான் நீங்கள் காணக்கூடிய வான்களை தூண்கள் எதுவுமின்றி உயர்த்தியவர், பின்னர் அனைத்து அதிகாரங்களையும் ஏற்றுக்கொண்டார். சூரியன் மற்றும் சந்திரன் ஒவ்வொன்றையும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டதொரு காலத்திற்கு அவற்றின் வட்ட வரைக்குள் ஓடும்படி அவர் ஆக்கினார். அவர் எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றார். மேலும் உங்கள் இரட்சகரை சந்திப்பது குறித்து நீங்கள் உறுதிப்பாட்டை அடையும் பொருட்டு இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றார். ஆனா இந்த உறுதிப்பாடை எப்படி ஒருத்தர் அடையிறது? நம்ம ஒரு நாள் தூங்கி எழுந்தா நம்மளுக்கு அப்படியே ஞான ஒளி வந்துடும் அப்படின்னு கிடையாது. நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்மளுடைய இரட்சகரை நம்ம எப்போ அறிகிறோமோ, அவரை எப்போ நம்ம ஃபுல்லா அவரை புரிஞ்சுக்கிறோமோ அப்போதான் நம்மளுக்கு இந்த உறுதிப்பாடு கிடைக்கும். சூரா 15 வசனம் 98 மற்றும் 99.
நீங்கள் உமது இரட்சகரின் புகழை பாட வேண்டும். மேலும் சிரம் பணிந்தோருடன் இருந்திட வேண்டும். மேலும் உறுதிப்பாட்டை அடையும் பொருட்டு உமது இரட்சகரை வழிபடுவீராக. சூரா 6:162. கூறுவீராக, என்னுடைய தொடர்பு தொழுகைகள், என்னுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இவை அனைத்தும் முழுமையாக பிரபஞ்சத்தின் இரட்சகரான கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. சூரா 24:56. வெற்றியின் சூத்திரம். நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு நீங்கள் தொடர்பு தொழுகைகளை சலாத் கடைபிடிக்கவும், மேலும் கடமையான தர்மத்தை ஜக்காத் கொடுத்து வரவும், மேலும் தூதருக்கு கீழ்ப்படியவும் வேண்டும். சூரா 98:5. அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டதெல்லாம் மார்க்கத்தை பரிபூர்ணமாக கடவுளுக்கு மட்டுமே அர்ப்பணித்தவாறு அவரை வழிபட வேண்டும். தொடர்பு தொழுகைகளை கடைபிடிக்க வேண்டும். மேலும் கடமையான தர்மத்தை கொடுக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. பூரணமான மார்க்கம் இத்தகையதே ஆகும். சூரா 49:15. மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் எவர்கள் என்றால், கடவுள் மற்றும் அவருடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டு, பின்னர் எத்தகைய சந்தேகமும் அற்ற நிலைப்பாட்டை அடைந்து, மேலும் தங்களுடைய பணத்தையும் மேலும் தங்களுடைய வாழ்வுகளையும் கொண்டு கடவுள் நிமித்தம் பாடுபடுபவர்களே ஆவர். இவர்கள்தான் உண்மையானவர்கள் ஆவர். ஸோ இந்த பழக்கங்கள் மூலயமா நம்ம நம்மளுடைய புரிதலை அதிகரித்து கொள்ளலாம். அப்படி அதிகரிச்சாதான் நமக்கு கடவுள் அந்த உறுதிப்பாட்டை வழங்குவார். இன்ஷா அல்லாஹ் கடவுள் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும். அவரை மட்டும் வழிபட்டு அந்த உறுதிப்பாடை அடைஞ்சு சரணடைந்தவர்களிருந்து நம்பிக்கையாளர்களா நம்ம கிராஜுவேட் ஆனோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பார்ட்டோட ஆத்தர் பேரு நூர்ஜஹான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.